பிஎஸ்டி அக்கௌண்ட் அப்படின்னா பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இங்க புதுசா வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இங்க நிறைய சார்ஜஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாரும் இங்க பொருட்படுத்திக்காம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இங்க பேசிக்கான வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபி எடுத்துட்டு வந்த இனிஷியேட்டிவா இருக்கு. ஸோ இது வந்து 4 லட்ச ரூபாய் கம்மியா யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்ட் எல்லாமே பிஎஸ்டி அக்கௌண்டா கன்சிடர் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஒருத்தங்க 2-3 அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே அதுல ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து பிஎஸ்டி அக்கௌண்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு நான் பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 2 அக்கௌண்டோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே சேர்த்தா கூட உங்களுக்கு 4 லட்ச ரூபா தாண்டல அப்படின்னா கூட அதுல ஏதோ ஒரு அக்கௌண்ட் தான் உங்களால பிஎஸ்டி அக்கௌண்டா யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு அக்கௌண்ட் நான் பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேனுக்கு ஒரு பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. நீங்க எத்தனை டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் அதுல ஒரு பிஎஸ்டி அக்கௌண்ட் வந்து வச்சுக்கலாம். நீங்க 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே உங்களால ஒரு பிஎஸ்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். சரி, ஓகே. இப்போ நான் வந்து 2-3 டிமேட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றேன். அண்ட் தென் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் எது பிஎஸ்டி அக்கௌண்ட் தெரியல அப்படின்னா சிம்பிளான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சிடிஎஸ்எலோ இல்லை அப்படின்னா என்டிஎஸ்எலோ உங்களுக்கு மந்த்லி வந்து ரிப்போர்ட் வந்து தருவாங்க. அந்த ரிப்போர்ட்ல போய் நீங்க வந்து ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு பிஎஸ்டி அக்கௌண்ட் எதுனே தெரியல அப்படின்னா கூட நீங்க வந்து கால் பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாகணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரே அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றேன். அண்ட் தென் என்னோட அக்கௌண்ட் வந்து 4 லட்ச ரூபா தாண்டல அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இதுவும் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரே அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றீங்க, அது 4 லட்ச ரூபா தாண்டல அப்படின்னா அது பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் இருக்கும். நீங்க எதுவும் செக்லாம் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க.